சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை விடுதல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்று இந்த விடுதல் நிகழ்ச்சி நிச்சயமாக பிரயோசனமான நிகழ்ச்சியாக இருக்கும் நினைக்கின்றேன். ஏனெனில் சட்டம் என்கிற விடயம் இன்று ஆராயப்படவிருக்கிறது. இன்றைய நேர்காணலிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் MAM ஹக்கீம். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். இது நினைக்கிறேன் சூரியனோடு நீங்கள் முதலாவது நேர்காணல். எனவே உங்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஆமாம், நான் கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக கடந்த ஒரு 20 வருடமாக பணியாற்றி வருகின்றேன். அதேபோன்று கொழும்பு பல்கலைக்கழக மனித உரிமைகளுக்கான கற்கை நிலையத்தினுடைய பிரதி பணிப்பாளராக கடந்த 5 வருடங்களாக என்னுடைய பணியை ஆற்றி வருகின்றேன். தொழில்முறையாக சட்டத்தரணியாகவும் செயற்பட்டு வருகின்றேன். இவ்வாறான தகவல்களை பொதுமக்களுக்கும் ஏனையவர்களுக்கும் வழங்குகின்ற இந்த பொதுவான பணியிலும் மிகவும் நீண்ட காலமாக பங்கு பற்றி வருகின்ற ஒரு ஆர்வலராக காணப்படுகின்றேன். சட்டக்கல்வி என்பதற்கு அப்பால் தற்போது நாட்டில் இடம்பெறுகிற அல்லது நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிற சட்டம் உங்களுடைய பார்வையில் தனிப்பட்ட ரீதியில் எவ்வாறு இருக்கிறது? உண்மையில் நீங்கள் சட்ட ஆட்சி என்ற ஒரு சொல்லை பாவிக்கிறீர்கள். நாங்கள் சொல்லுவோம், ஆங்கிலத்திலே அதனை ரூல் ஆஃப் லான்னு சொல்வார்கள். சட்ட ஆட்சி என்பது எதனை கருதுமென்று சொன்னால், மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளின் மீதான ஆட்சியை நடத்தாமல் அனைவருக்கும் பொதுவான விதிமுறைகளை ஒழுங்குமுறைகளை உருவாக்கி அதன் வடிவிலே அதன் அடிப்படையிலே தான் ஆட்சி நடைபெற வேண்டும். ஆட்சியாளன் சொல்கின்ற போது ஆட்சியாளர்கள் கடந்த காலங்களிலே புராதன காலங்களிலே மன்னர்களை குறிப்பிடுவார்கள். இந்த ஆட்சியாளன் கூட தன்னுடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் ஆட்சி புரியாமல் அனைவருக்கும் பொதுவாக தான் உருவாக்கியிருக்கிற சட்டத்தினை முன்னிறுத்தி அந்த ஆட்சியாளன் சட்டத்தை பின்பற்ற வேண்டும், மக்களும் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெறுகின்ற ஆட்சிக்கு பேர் தான் சட்ட ஆட்சின்னு சொல்லப்படும். சட்டம் தன் வழி செல்தலும் ஆட்சியாளனும் மக்களும் அதன் வழி செல்தலும் தான் சட்ட ஆட்சின்னு சொல்லப்படும். இப்போது இந்த சட்டம் என்பது என்ன என்று பார்க்குற போது, இந்த மக்களுடைய ஆட்சி, ஜனநாயக ஆட்சி என்ற இந்த கட்டமைப்புகள் பார்க்குற போது மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களுடைய ஏகபோக பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு எது நன்மை பயக்கக்கூடிய சட்டம் என்ற அடிப்படையில் அவர்கள் உருவாக்கியிருக்கிற அந்த நடைமுறை விதிகளை தான் நாங்கள் சட்டம் சொல்கின்றோம். அந்த சட்டம் உருவாக்கப்படுகிற போது சட்டத்தை உருவாக்குன்ற அந்த பணிமுறைக்கு பேர் தான் சட்டவாக்க துறை என்று சொல்வோம் நாங்கள். அதனை பேர் பாராளுமன்றம் அல்ல நாடாளுமன்றம்னு சொல்வோம் நாங்கள். இந்த நாடாளுமன்றத்துடைய பணி உள்ள சட்டத்திலே காணப்படுற பிரச்சனைகளை தீர்த்தல், புதிய சட்டங்களை உருவாக்குதல் போன்ற பணிகளை இவர்கள் செய்வார்கள். ஆகவே அவர் உருவாக்குற சட்டம் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்க வேண்டும், சமூகத்திலே அமைதியையும் ஒழுங்கையும் நிலைநிறுத்த வேண்டும். இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக பொறுப்பாக சட்டத்தை அமுலாக்குகின்ற துறைகள் காணப்பட வேண்டும். உதாரணமாக காவல்துறையை சொல்வோம் நாங்கள். அதே போன்று ஏனைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பணியிலே இருக்கிறார்கள். ஆகவே ஒரு நாட்டிலே சட்ட ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஜனநாயகம் இருக்க வேண்டும், மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், உள்ள சட்டம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கக்கூடிய சட்டமாக இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க சட்டம் ஒரு பக்கம் இருந்துக்கிற போது அல்லது சட்டத்திற்கும் மக்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிற போது அந்த சட்டம் பயனற்ற சட்டமாக போய்விடும். அதே நேரம் சட்டத்தை உருவாக்குகின்ற ஆட்சியாளர்கள், இந்த பொறுப்பில் இருக்கிற இந்த அரசியல் தலைமைத்துவம் தாங்குகிறவர்கள் கூட சட்டத்தை அவர்கள் மதிக்க வேண்டும், சட்டத்தை பின்பற்ற வேண்டும். சட்டத்திற்கு மேலாக யாரும் இருக்க முடியாது, அனைவரும் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் சட்ட ஆட்சி என்பதனுடைய சுருக்கமான விளக்கமாக இருக்குது. இந்த சட்டத்தின் ஆட்சியை பற்றி நீங்கள் விளக்கமான ஒரு விளக்கத்தை சொன்னீர்கள். இந்த விடயத்தில் இந்த சட்டம் என்கிற சொல்கிற போது நீங்கள் சொல்கிற இந்த சட்ட வாக்காளர்கள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த சட்டத்தை உருவாக்குகிறார்கள். அந்த சட்டம் நிச்சயமாக பகுப்பாய்வு செய்யப்பட்டதான் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இருந்தாலும் அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்த ஒரு விடயம் இருந்திருக்கும், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அனைவரும் பகுப்பாய்வு செய்து கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் மூலமே உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்றது. ஆனாலும் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பின்னர் அமைக்கப்பட்டுள்ள இந்த உள்ளூராட்சி, அதாவது சபைகள், மாநகர சபையாக இருக்கலாம், நகர சபையாக இருக்கலாம், அல்லது உள்ளூராட்சி சபைகளாக வேறு பிரதேச சபைகளாக இருக்கலாம், இந்த சபைகள் தற்போது நிரந்தரமற்றதாக சில வேளைகளில் வந்துவிடலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த அளவில் பார்க்கிற போது அந்த சட்டம் சரியாக கொண்டு வரப்படவில்லை அல்லது சட்டத்தில் சில ஓட்டைகள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு பகுப்பாய்வு செய்து கொண்டு வரப்படுகிற சட்டம் ஏன் இந்த அளவுக்கு தடம் போடுகிறது? உண்மையிலே இந்த இலங்கையினுடைய ஆட்சி கட்டமைப்பு பார்க்கிறது 3 மட்டங்களில் ஆட்சி நடைபெறுகின்றது. முதலாவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி.
தேசிய நாடாளுமன்றத்தினுடைய ஆட்சி, ஜனாதிபதி, அமைச்சரவையை கொண்ட ஆட்சி. இரண்டாவது மட்டம் நாங்கள் பார்ப்பது மாகாண சபைகள். இலங்கையினுடைய 9 மாகாண சபைகளுக்கு மாகாணங்களாக பிரித்து மாகாண கட்டமைப்பிலான ஆட்சி. அதன் கீழ் இருக்கிற மூன்றாவது கட்டம் தான் நாங்கள் குறிப்பிடுவது உள்ளூராட்சி மன்றங்கள் அல்ல உள்ளூராட்சின்னு சொல்லுவோம். இந்த உள்ளூராட்சியை பொறுத்த வரைக்கும் மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள் 3 கட்டமைப்புகளிலே இந்த ஆட்சி கட்டமைப்பு காணப்படுகிறது. இந்த நடைமுறை வந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், அதிகாரம் தத்துவம் மத்திய அரசாங்கத்திடம் இருக்காமல் மக்களுடைய காலடிக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம். அந்த அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய குறிக்கோள் மக்களுடைய அன்றாட நடைமுறை பிரச்சனைகளுக்கு தங்கள் மத்தியில் இருக்கிற நிர்வாக கட்டமைப்பினூடாக தீர்வு காணப்பட வேண்டும். அவர்கள் மத்திய அரசாங்கத்தை நோக்கி மத்திய அரசாங்கத்திடமிருந்து தீர்வுகளை பெறுவதற்கான கால தாமதங்கள், நடைமுறை சாத்தியமற்ற தன்மை காணப்படுறதா நோக்கமாக இருந்தது. இந்த வகையிலே இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய கட்டமைப்பு நீண்ட வரலாற்றை கொண்டது. இலங்கையுடைய சுதந்திரத்தில் இருந்தே அந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய வரலாறு தொடர்கிறது. ஆனால் மாகாண சபைகள் 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். இந்த உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்த வரைக்கும் அண்மையில் ஏற்பட்ட ஒரு சட்ட சிக்கல் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய சட்டத்தை, தேர்தல் முறையை திருத்த வேண்டிய ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த தேர்தல் முறையை திருத்துவதன் ஊடாக அதாவது இதில் மாற்றங்கள் செய்யப்படாமல் பழைய தேர்தல் முறைமையின் அடிப்படையிலேயே இந்த தேர்தல் நடத்தப்பட்டு இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை இன்று இருக்கிற அரசாங்கம் பாராளுமன்றத்தில் செய்தது. அதன் காரணமாகத்தான் இந்த தேர்தல் நடைபெற்றது. இப்போ இருக்கிற ஆய்வில் இருக்கிற அம்சம் என்னவென்று சொன்னால், அந்த திருத்தம் செய்யப்பட்ட நடைமுறை எல்லாம் எவ்வாறு ஆனதுன்னு சொல்லி குறிப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்கணும் இந்திரஜித். என்னென்னு சொன்னால், ஒரு சட்டம் ஆக்கப்படுகின்ற போது அந்த சட்டம் ஆக்கப்படுகின்ற செயல்முறை இருக்கிற செயல்முறைன்னு சொல்கிறாங்க. அந்த செயல்முறையிலே ஏதாவது தவறுகள், விடுபாடுகள், குறைபாடுகள் இருந்தால் அதனை கேள்விக்குட்படுத்தப்படுவதற்கு அதனை நாங்கள் நீதிமன்றத்திலே, அதாவது இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்திலே கேள்விக்குட்படுத்துவதற்கான நடைமுறை இருக்கின்றது. அந்த நடைமுறையின் பிரகாரம் அது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும். ஒரு சட்டம் ஆக்கப்பட்டு விட்டால் ஆக்கப்பட்ட சட்டத்தை இலங்கையினுடைய யாப்பின் கீழே, இலங்கையுடைய அரசியலமைப்பின் கீழ் மீண்டும் கேள்விக்குட்படுத்த முடியாது. ஆக்கப்பட்ட சட்டம், அதாவது எப்போது சபாநாயகர் இந்த சட்டம் முறைப்படி ஆக்கப்பட்ட கையொப்பம் விடுகிறாரோ, எப்போது இது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான திகதி குறிப்பிட்டு வர்த்தமானிலே வருகிறதோ அதிலிருந்து சட்டமாக வரும். அதற்கு பிறகு இன்னொரு புதிய சட்டம் கொண்டு வந்து மாற்றலாமே தவிர இந்த உள்ள சட்டத்தை நீதிமன்றத்தை கொண்டு போய் நாங்கள் இது செல்லுபடியற்ற சட்டம் என்று ஆக்க முடியாது, இலங்கையோட சட்ட முறைமை கீழே. ஆனால் இந்தியாவிலே மாறாக இந்த நீதிமுறை மீளாய்வு என்ற கட்டமைப்பு இருக்கிறது. இந்த பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம் ஆக்கிய சட்டத்தை கூட நாங்கள் இந்திய உயர்நீதிமன்றத்தை கொண்டு போயிட்டு அங்கு இந்தியாவிலே என்ன செய்ய முடியும்னு சொன்னால், சட்டம் வலிதானதா, வலிதற்றதா, அரசியலமைப்புக்கு உடன்பாடானதா, முரண்பாடானதா என்பது பற்றி ஆராய்ந்து சட்டத்தை நாங்கள் செல்லுபடியற்றதாக ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்போது அந்த ஐயம் தேவையில்லை. ஏனென்று சொன்னால், சட்டம் ஆக்கப்பட்டு விட்டால் அது சட்டம் வலிதானது. இன்னொரு சட்டம் பாராளுமன்றத்தில் வருகின்ற வரைக்கும் அதுதான் சட்டம். நீங்கள் சொல்கிறபடி, அதாவது இந்த சட்டசபை அல்லது நாடாளுமன்றம் தான் ஒரு நாட்டிலே உயரிய சபை, அதற்கு பின்னர் தான் நீதிமன்றங்கள் வருகின்றன. நீங்கள் சொல்கிறபடி இந்தியாவை பொறுத்தவரையில், அதாவது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை உயர் நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை பகுப்பாய்வு செய்யுமாக இருந்தால் நிச்சயமாக அங்கு நாடாளுமன்றம் பெரிதா அல்லது உயர் நீதிமன்றம் பெரிதாக ஒரு பெரிதாக வருமா? இங்கே நான் ஒரு சிறிய கோட்பாட்டு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டும் இந்திரஜித். என்னென்னு சொன்னால், வழமையாகவே நாங்கள் சொல்வது, ஒரு அரசு ஆட்சியிலே 3 முக்கியமான அங்கங்கள், உறுப்பு அமைப்புகள் நாங்கள் சொல்லுவோம். அதாவது 3 அமைப்புகள் இருக்கிறது. இதிலே சொல்லும் சட்டமாக்குதல், நிறைவேற்றுதல், அதாவது நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை என்று 3 துறைகள் காணப்படும். இந்த 3 துறைகளுக்கும் சமமான பங்களிப்பு தான் ஒரு ஆட்சியிலே இருக்கும். சட்டம் ஆக்க வேண்டும், ஆக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது வருகின்ற பிரச்சனைகள், கேள்விகளுக்கு நீதித்துறை நீதி புரிய வேண்டும். அப்போ இந்த 3 துறைகளும் சமமான துறைகள். ஏனென்று சொன்னால், இந்த 3 தத்துவங்களும் 3 அதிகாரங்களும் ஒருவரிடம் அல்லது ஒரு அமைப்பிடம் இருந்தால் அங்கு அதிகார துஷ்பிரயோகம் ஏற்படும், சர்வாதிகாரம் உருவாகும். அதற்காக வேண்டித்தான் இந்த அரசியல் ஆய்வாளர்கள், சட்டவியலாளர்கள் இந்த 3 துறைகளும் தனித்தனியே செயற்பட வேண்டும் என்ற கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த 3 துறைகளும் தனித்தனியே செயற்படுகின்ற போது தனித்தனியே அவர்களிடம்
சர்வாதிகார போக்கு வர முடியும். அதன் காரணமாக அங்கு செக் அண்ட் பேலன்ஸ் சொல்வார் ஆங்கிலத்திலே, அதை கட்டுப்படுத்தி சமப்படுத்துகின்ற செயல்முறை இருக்கிறது. அதன் பிரகாரம் சட்டவாக்க சபை எல்லை மீறுகிற போது ஜனாதிபதியாக இருக்கிற நிறைவேற்றுத்துறை தலையிடலாம், நீதிமன்றம் தலையிடலாம். அதே போல பாராளுமன்றம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர முடியும். ஆகவே அதே போல நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய சம்பளம் அவருடைய கொடுப்பனை தீர்மானிக்கிறது பாராளுமன்றம். இப்போது 3 துறைகளுக்கும் இடையில் இந்த கட்டுப்படுத்தி சமப்படுத்துகின்ற பொறிமுறை காணப்படுவதனால் ஒரு துறை தனியாக தன்னாதிக்கத்தோடு செயற்பட முடியாதுன்னு சொல்லுவோம். ஆகவே தான் கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் சொல்கிற விடயம் 3 துறையும் ஒன்றுக்கொன்று சமமான சமாந்தரமாக கட்டமைக்கப்பட்டுள்ள துறைகள். ஆனால் இங்கு நாங்கள் பேசுகின்ற விடயம் இந்த சட்ட மீளாய்வு என்பது, நீதிமுறை மீளாய்வு என்பது உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட முறைப்படி செய்யப்பட்டதா இல்லையா என்பது கூட இந்தியாவினுடைய ஆட்சி கட்டமைப்பு கீழே, இந்தியாவுடைய அரசமைப்பு கீழே, அதுவும் இந்த செக் அண்ட் பேலன்ஸ் கீழே தான் வருகிறது. இப்போ நீதிமன்றம் சொல்லும், நாடாளுமன்றம் நீங்கள் பிளவிட்டால் உங்களுடைய பிழைகளை சுட்டி காட்டக்கூடிய தத்துவம் எங்களுக்கு இருக்கிறது என்பது இருக்குது. அப்போ அங்கும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது. ஆகவே தான் இந்த 3 துறைகளும் ஏக அதிகாரங்களை அல்லது தன்னுடைய கட்டமைப்புக்குள் அதிமிஞ்சி அதிகாரத்தை பிரயோகித்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த கட்டுப்படுத்தி செமப்படுத்துகின்ற செயல்முறை காணப்படுகின்றது. ஆகவே தான் 3 துறைகளும் சமாந்தரமான துறைகளை தவிர ஒன்று மேலோங்கிய அல்லது ஒன்றுக்கொன்று கட்டுப்பட்ட துறைகள் அல்ல. 3 துறைகளிடமும் சமமான தத்துவம் இருக்கிறது மற்ற துறையை கட்டுப்படுத்துவதற்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி எடுக்கிறது. நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி சபை திரும்ப வருகிறேன். அதாவது தற்போது ஒரு குழப்பமான நிலை காணப்படுகிறது. உள்ளூராட்சி சபையில் சில சபைகள் இன்னும் அமைக்கப்படவில்லை என்று கூட செய்திகள் இருக்கின்றன. மக்கள், அதாவது அரசு என்று சொல்லப்படுற போது மக்கள் என்று சொல்வோம், அதே போது அரசாங்கம் சொல்கிறது அரசு, அதாவது மக்கள் தெரிவு செய்கின்ற ஒரு அரசாங்கம். மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா? அதாவது அவர்கள் கொண்டு வந்த சட்டம் வழிதட்டதாக ஆக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா? உண்மையிலே மக்கள் நிவாரணம் கோரி உயர் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய அடிப்படை ஒன்று தான் நாங்கள் சொல்வோம் அடிப்படை மனித உரிமை மீறல்னு சொல்லுவோம். இந்த அடிப்படை மனித உரிமை மீறலுக்கு நாங்கள் பார்க்குற போது இலங்கையினுடைய அரசியலமைப்பில் 3வது அத்தியாயம் தெளிவாக சொல்கிறது. அதாவது குறிப்பாக நான் ஒரு பிரிவை சொல்கிறேன். அதாவது உறுப்புரை 12 சொல்கிறது, சட்டத்தின் முன்னர் யாவரும் சமத்துவம், அதே போல் சட்டத்தினுடைய பாதுகாப்பு. அதாவது என்னென்னு சொன்னால் சட்டம்னு சொல்கிற போது என்னென்னத்தை நீ சுட்டிக்காட்டு, உள்ளூராட்சி மன்றம் தொடர்பான சட்டம் ஒரு சட்டம், அந்த சட்டத்திற்கு கீழே மக்களுடைய தனித்துவம், மக்களுடைய அந்த சட்டத்தினால் சொல்லப்பட்ட பாதுகாப்பு மதிக்கப்பட வேண்டும். அது மீறப்படுகிற போது இந்த யாப்பிலே சொல்லப்பட்ட சட்டத்தின் முன்னர் யாவரும் சமம், சட்டத்தினுடைய சமமான பாதுகாப்பு என்பது மீறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி மன்றம் தொடர்பான இந்த பிரச்சனைகளில் தேர்தல் வந்தது. தேர்தலில் நாங்கள் வாக்களித்தோம், எங்களுடைய ஜனநாயக உரிமையை நாங்கள் பிரயோகித்தோம். இது இலங்கையினுடைய அரசியலமைப்புகள் இறமை என்ற கட்டுக்கோப்புகளவர்கள், மக்கள் இறமை உடையவர்கள், இறமை தத்துவத்தை மக்கள் பிரயோகித்திருக்கிறார்கள். இந்த இறமை தத்துவ பிரயோகத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், மக்களுடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட அந்த பிரதிநிதிகள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதனை தாமதிப்பது, இதனை பின்தள்ளி வைப்பது மக்களுடைய அடிப்படை உரிமையை மீறுகின்ற செயல். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது மக்கள் குழுக்கள் ஒன்று சேர்ந்து உயர் நீதிமன்றத்தை அணுகி அதாவது இந்த நிர்வாக ரீதியான செயற்பாட்டிலே அரச நிர்வாகம் அல்லது நிறைவேற்றுத்துறை இதிலே அவசரமாக தலையிட்டு இந்த சபைகளை அமைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்களுடைய இறமையை மீறுகின்ற செயல் என்ற அடிப்படையில் சுட்டிக்காட்ட முடியும். அவ்வாறு சுட்டிக்காட்டினால் உயர் நீதிமன்றம் நிச்சயமாக இதற்கு சாத்தியமான சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கும். அதற்கப்பால் சென்று இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் உயர்நீதிமன்றத்துக்கு வைத்து உயர்நீதிமன்றம் அதுக்கு வியாக்கியானத்தை கொடுக்கலாமா? அதாவது சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்கிற போது பொதுவாகவே என்ன செய்வோம்னா, நாங்கள் உள்ள சட்டத்திலே காணப்படுகிற குறைபாடுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த சட்டம் உண்மையிலே குறைபாடுகளை உடையது. ஏன்னா ஒரு சட்டத்தை திருத்துகிற போது அந்த சட்டம் பல சட்டங்களோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பட்டதாக இருக்கும். ஆகவே ஒரு சட்டத்தை திருத்திவிட்டு அதனோடு தொடர்பட்ட இன்னொரு சட்டத்தை திருத்தாவிட்டால் இந்த சட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த அடைவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் இந்த சட்டத்தை திருத்துகின்ற போது மிக கவனமாக திருத்திருக்க வேண்டும். இவ்வாறு விடப்படுகின்ற பிழைகள் அல்லது தவறுகள் காரணமாக சட்டத்தை எதிர்பார்த்தபடி நடைமுறைப்படுத்த முடியாமல் போகிற போது இவை சில நேரங்களிலே நீதிமன்றத்துக்கு முன்னால் போகிற போது நீதிமன்றம் அதனை வியாக்கியானம் செய்யும். நீதிமன்றங்கள் பொருள்கோடல் செய்யும். அவ்வாறு பொருள்கோடல் செய்து வியாக்கியானம் செய்கின்ற போது நீதிமன்றங்களுக்கு தெளிவாக வழங்கும் இவ்வாறு சட்டத்தில் முரண்பாடு இருக்கிறதுன்னு சொல்லி. சட்டத்திலே காணப்படுகின்ற முரண்பாட்டினால்
ஒருவருடைய அடிப்படை உரிமை அவருடைய இயற்கையான சுதந்திரங்கள் மீறப்படக்கூடாது என்பதற்காக நீதிமன்றம் அதற்கு சாதகமான பொருள் விளக்கத்தை சொல்லியதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. இந்த சட்டம் சிக்கலாக இருப்பதனால், இந்த சட்டம் தெளிவற்றதாக இருப்பதனால நாடாளுமன்றம் இதிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து திருத்தத்தை செய்ய முடியும் என்று அவர் ஒரு பரிந்துரையை செய்ய முடியுமே தவிர அந்த சட்டத்தை திருத்த முடியாது. ஆனால் அந்த சட்டத்தில் உள்ள சொற்களுக்கு உள்ள பிரச்சனைக்கு சாதகமான முறையில் ஒரு தீர்வை வழங்கக்கூடிய முறையில் அவர்கள் பொருள்கோடல் செய்ய முடியும். அப்போ இந்த சொல் இதனைத்தான் தெளிவுபடுத்துகிறது. நீதிமன்றம் இதனைத்தான் கருதுகின்றதுன்னு சொல்லி ஒரு பரந்த பொருள் விளக்கத்தை நீதிமன்றம் கொடுப்பதன் மூலம் ஒரு தற்காலிக தீர்வை அந்த வழக்கிலே வழங்கலாமே தவிர நிரந்தரமாக எதிர்காலங்களில் வருகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு போய் புதிய சட்டமாக வர வேண்டும். இந்த இடத்துல நினைக்கிறேன் இதுக்கு அப்பால் ஒரு விடுதலை செல்ல வேண்டும். இந்த தற்போது இடம்பெறுகின்ற கைதுகள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது பின்னர் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதே போல ஏனைய குற்றச்சாட்டுகள் மத்தியில் பலரும் கைது செய்யப்படுகின்றார்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சம்பவம் நடைபெறுகின்றன. அண்மையில் ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி கூட கைது செய்யப்பட்டார். இப்போது கூடப்படுவது அதிகமாக ICCPR என்று சொல்லப்படுகிற இந்த சிவில் மற்றும் அரசியல் உரிமைக்கான சர்வதேச உடன்படிக்கை. இது எந்த அளவுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் இந்த அரசியலமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது, இது எதனை குறிக்கிறது, இது சாதாரண மக்களுக்கும் இன்னும் போய் செல்லவில்லை. அதாவது ICCPR என்றால் என்ன என்கிற விடயம் இன்னும் சேரவில்லை. இதற்கான உங்களுடைய சட்ட விளக்கத்தை உண்மையிலேயே அதாவது இந்த ஒரு சமூகத்திலே சட்டம் ஒழுங்கு நிலவ வேண்டும் என்பதற்கு தான் சட்டம் இருக்குது. அமைதியும் ஒழுங்கும் இருக்க வேண்டும் என்பது சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் யாராவது குற்றம் புரிந்தால் குற்றவியல் சட்டம் இருக்கிறது. இந்த குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் இவர்கள் ஏதாவது சட்ட முரணான செயல்களை செய்கிற போது போலீஸார் தலையிட்டு அதுக்குரிய தண்டனையினை பெற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர இந்த சட்டத்திலே காணப்படும் தண்டனை சட்டக்கோவை என்ற ஒரு கோவை இருக்கிறது. அதாவது தண்டனை சட்டக்கோவையிலே கிட்டத்தட்ட 400க்கு அதிகமான குற்றங்கள் வகைப்படுத்தப்பட்டது. இன்ன செயல் குற்றம் மற்றும் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வகுப்பாக்கத்திற்கு மேலதிகமாக அவ்வப்போது பாராளுமன்றத்தினால் சில விடயங்களை குற்றமாக வரையறை செய்து அதற்குரிய தனித்துவமான சட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக தண்டனை சட்டக்கோவை ஒரு பக்கம் இருக்க அதற்கு இணைவாக பல்வேறுபட்ட தனிப்பட்ட நியதி சட்டங்களையும் பாராளுமன்ற சட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வகையில் பார்க்கிற போது இந்த ICCPR என்பது, அதாவது நாங்கள் குடியியல் அரசியல் உரிமைகள் தொடர்பான சட்டம் சொல்லி இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. என்ன பின்னணி என்று சொன்னால், இலங்கை அரசு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குறிக்கோள்களில் ஒன்று உலக சமாதானம், அமைதி, பாதுகாப்பு, அதே போன்று மனித உரிமையினையும் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையினை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு ஐக்கிய நாடு சபைக்கு இருக்கிறது. அது ஒரு பிரதான குறிக்கோள். அந்த குறிக்கோளின் கீழ் இந்த ஐக்கிய நாடு சபை மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு மனித உரிமைகள் ஆவணங்களை சர்வதேச ரீதியாக கொண்டு வந்தது. அதிலே அந்த ஆவணங்கள் பட்டியலை பார்க்கிற போது மிக முக்கியமாக 1948ஆம் ஆண்டு அதாவது அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்ற ஒரு ஆவணத்தை கொண்டு வந்தது. அது பிரகடனமாக இருப்பதனால அது ஒப்பந்தமாக தனிப்பட்ட அரசில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. ஒரு பொதுவான ஒரு தராதரத்தை, இப்போ மனித உரிமை என்றால் என்ன, அதனுடைய கட்டமைப்பு என்பதை 30 உறுப்புரைகளில் விளங்கப்படுத்துகிறது. இதன் பின்னர் 60ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு தேவை ஏற்பட்டது. இந்த மனித உரிமைகளை நாங்கள் ஒரு பிரகடனமாக வைக்காமல் சர்வதேச ஒப்பந்தமாக கொண்டு வந்து அந்த ஒப்பந்தத்தின் மூலம் அரசுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே 66ஆம் ஆண்டு அதாவது குடியியல் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச ஒப்பந்தம், பொருளாதார சமூக கலாச்சார சர்வதேச ஒப்பந்தம் என்ற 2 ஒப்பந்தங்களை கொண்டு வருகிறார்கள். நாங்கள் சொல்லுவோம் ICCPR, ICESCRன்னு சொல்லுவோம். இந்த 2 ஆவணங்களையும் கொண்டு வந்து அரசுகளிடம் முன்வைக்கிறார்கள். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னால் கையொப்பமிட வேண்டும், அதனை ஏற்று அங்கீகரிக்க வேண்டும், உள்நாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போ இந்த 3 கட்டங்களில் அது நடைபெற வேண்டும். அரசுகள் அதனை ஒரு ஒப்பந்த கடப்பாடாக ஏற்றுக்கொண்டார்கள், கையொப்பமிட்டார்கள், ஏற்று அங்கீகரித்தார்கள். எந்த நாடும் இந்த விடயத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பொதுவாக ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்த வரைக்கும் நாடுகளை அவர்கள் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாடும் தனித்துவமான ஜனநாயக நாடு, இறமை உள்ள நாடு என்ற அடிப்படையிலே அவர்கள் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். இதனை கூட கிட்டத்தட்ட 120, 125 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ 194 உறுப்பினர் இருக்கிற போது சில நாடுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய உள்நாட்டு அரசியல், அவருடைய அரசியல் கொள்கை, கலாச்சாரம், அவருடைய பாரம்பரியங்கள் அடிப்படையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொண்ட வகையில் அந்த பட்டியலை பார்க்கிற போது இலங்கை அரசும் இந்த குடியியல் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. அதுபோல ICCPR என்ற அந்த சர்வதேச ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது.
இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டால் இலங்கைக்கு ஒரு கடமை இருக்குது என்ன, இந்த ஏற்றுக்கொண்டதை உள்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும். உள்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறனா இலங்கையுடைய சட்ட முறைமையின் கீழே சர்வதேச ஒப்பந்தம் ஒன்றை நேரடியாக நடைமுறைப்படுத்த முடியாது. நிச்சயமாக அது பாராளுமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்று நாடாளுமன்றம் சட்டமாக்கினால்தான் அதனை நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு செல்ல முடியும். ஆகவே நாங்கள் இதனை அதாவது 66ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சட்டமாக்கி இருக்கவில்லை. இந்த பிரச்சனை 2007ஆம் ஆண்டு உருவானது பிரச்சனை. அதாவது எங்களுக்கு தெரியும் நல்லரத்னம் சிங்கராசா என்ற ஒரு வழக்கிலே உயர் நீதிமன்றம் சொன்னது, இந்த ICCPR நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஜனாதிபதி போய் அதாவது ஐக்கிய நாடு சபையில் கையொப்பமிட்டிருக்கலாம், ஜனாதிபதியை ஏற்று அங்கீகரித்திருக்கலாம், ஆனால் சட்டம் இல்லை. ஆகவே ICCPRக்கு எனக்கு தீர்வு தர முடியாது என்று நீதிமன்றம் கையை விரித்து விட்டார்கள். நீதிமன்றம் செய்தது சரியானது. ஏனென்னு சொன்னால் நீதிமன்றத்திற்கு நாடாளுமன்ற சட்டம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் வருகிற போது அந்த சட்டத்தின் பிரகாரம் தீர்வு வழங்குவார்கள். ஆனால் நீதிமன்றத்துக்கு முன்னால் இந்த ICCPR சட்டமாக இருக்கவில்லை. அப்போ நீதிமன்றம் சொன்னது எனக்கு ICCPR பின்பற்ற வேண்டிய கடப்பாடு எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டது. அப்போ அதுக்கு பிறகுதான் சர்வதேச அழுத்தங்கள் வந்ததன் காரணமாக இலங்கை அரசாங்கம் இந்த ICCPR என்பதனை இலங்கை சட்டத்திற்குள் உள்வாங்குகிறார்கள். அது அப்படி வந்தது தான் இந்த ICCPR சட்டம் என்பது. ICCPR என்ன, குடியியல் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச ஒப்பந்தத்தை உள்நாட்டுக்குள் அறிமுகப்படுத்துதல் என்பது. அப்போ குடியியல் அரசியல் என்று சொல்கிற போது உரிமைகள் சொல்கிற போது மிக நீண்ட பட்டியல் ஒன்று இருக்கிறது. இந்த நீண்ட பட்டியலில் காணப்படுவது உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டம், உரிமைகளை உத்தரவாதம் செய்வதற்கான சட்டம், சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் தான் அந்த சட்டம். அப்போ அந்த ICCPR சட்டத்தை உருவாக்குற போது நாடாளுமன்றம் அதனுடைய முகவுரையில் சொல்கிறது, இந்த ICCPRல காணப்படுகிற மொத்த உறுப்புரைகளில் மொத்த வாசகங்களில் சில வாசகங்களை உள்நாட்டில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அங்கு கூட ஒரு மட்டுப்பாட்டை வைத்து விட்டார்கள். முழுமையாக மொத்தமான ICCPRம் இல்லை, ஒரு சில ஏற்பாடுகளை மாத்திரம் இலங்கைக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சட்டமாக கொண்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த ICCPRக்குள்ள என்ன இருக்கிறது என்று நாங்கள் இலங்கையினுடைய ICCPR சட்டம், சர்வதேச ஒப்பந்தம் இல்லை, இலங்கை சட்டம். இப்போ ICCPR சட்டத்தில் என்ன இருக்கிறது என்று நாங்கள் தேடி பார்க்குற போது அங்கு உறுப்புரை 3வது உறுப்புரை தான் இங்கே சர்ச்சையாக வருது. 3வது உறுப்புரை என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், அதாவது இந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் உரிமைகளுடைய பாதுகாப்புக்கு எதிராக குற்றமிழைப்பவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஏற்பாடு இருக்கிறது. அதற்கு கீழே பார்க்குற போது இந்த 3வது உறுப்புரை சொல்கிறது, யாராவது ஒருவர் சண்டையை, யுத்தத்தை, போரை தூண்டினால், அதுக்கு பிரச்சாரம் செய்தால், இன சமூகங்களுக்கு இடையில் இன ஒற்றுமையை சீர்குலைக்கிற வகையில் பிரச்சாரங்களை செய்தால், இந்த வகையில் ஒரு பெரிய ஒரு விடயத்தை அதில் குறிப்பிடுகிறார்கள். இவை இதனை பாதுகாப்பதற்கு, குடியியல் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு சாத்தியமான பாசிட்டிவ் லான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சட்டத்தை பொருள் கோடல் செய்தார்கள் எப்படின்னு சொன்னால், யாராவது ஒருவர் இந்த சமூக வலைத்தளங்களில் ஏதாவது பேசினால், யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு சிறிய சிறிய விடயங்களை செய்தால் அது நேரடியாக இந்த சட்டத்திற்குள்ளே பாவிக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. ஆகவே ICCPR லோ கொண்டு வரப்பட்ட நோக்கம் குடியியல் அரசியல் உரிமைகளை பாதுகாத்தல், அவற்றை முன்னேற்றுதல், அவற்றுக்கு மேம்படுத்துதல் நோக்கமே தவிர அந்த ICCPRுடைய நோக்கத்தை முறியடிக்கிற வகையில் மாற்றமாக பயன்படுத்துவது அல்ல. அப்போ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது சர்வதேசத்தில் அங்கீகரித்த மனித உரிமையை உள்நாட்டில் பாதுகாக்கிறது கொண்டு வந்த சட்டமே இந்த கருத்து வெளியீட்டு சுதந்திரத்திற்கு எதிராக, ஏனைய உரிமைகளை அனுபவிப்பதற்கு எதிராக பாவிக்கப்படுவது என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமை இலங்கையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதனை நீதிபதிகள், நீதிமன்றத்தில் வெளிப்படையாக நீதிபதிகள் இதனை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அதேபோல் சர்வதேச நிறுவனங்கள், குடியியல் அமைப்புகள் நேரடியாக கண்டித்திருக்கிறார்கள். அதே போன்று ஆய்வாளர்கள் எங்களை போன்ற நாங்களும் வெளிப்படையாக சொல்கிறோம் என்னவென்று சொன்னால், இந்த சட்டத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் குடியியல் அரசு உரிமையில பாதுகாப்பு. குடியியல் அரசு உரிமை என்றால் ஒருவருடைய சிந்தனை செய்கிற சுதந்திரம், மனசாட்சி சுதந்திரம், கருத்து வெளியீட்டு சுதந்திரம், நடமாடு சுதந்திரம், இப்படி நீண்ட பட்டியல் இருக்கிறது. இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கு கொண்டு வந்த சட்டத்தை நீங்கள் ஒரு குற்றவியல் சட்டமாக மாற்றிவிட்டீர்களே. இது குற்றவியல் சட்டம் அல்ல, இது உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டம். ஆனால் இந்த காவல்துறை சட்டத்தை, அதாவது காவல்துறை வழமையாகவே ஒருவர் இழைத்த குற்றத்திற்கு வழக்கு தொடர்கின்ற போது அவர்கள் ஒரு பட்டியல் குற்றத்தை போடுவார்கள். ஒரு குற்றம் புரிந்தால் அந்த குற்றத்துக்கு கிட்டத்தட்ட பொருந்தக்கூடிய ஒரு 10 பிரிவுகளில்
அவருடைய அறிக்கையை தயாரித்து நீதிமன்றம் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றமாக பார்த்துவிட்டு இதில் இவர் பொருந்த மாட்டார், ஆதாரம் இல்லை, சான்றுகள் இல்லை, சாட்சிகள் இல்லை என்று அவற்றை வெட்டிவிட்டால் இறுதியாக ஏதோ ஒன்றில் மாட்டிக்கொள்வார் என்பதற்காக வேண்டி அவர்கள் இந்த பட்டியலை போடுவது வழக்கம். ஆனால் அதன் ஊடாகத்தான் மிக நுணுக்கமாக இந்த ICCPR என்ற சட்டத்தையும் கொண்டு வந்துட்டார்கள், குற்றவியல் சட்டமாக மாற்றி விட்டார்கள். ஆகவே ICCPR என்பது குற்றவியல் சட்டம் அல்ல, அந்த சட்டம் உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேம்படுத்துவதற்கு அந்த சட்டம். ஆனால் இலங்கையில் அது பாசிட்டிவாக வந்தது நெகட்டிவாக, அதாவது எதிர்மறையாக பாவிக்கப்பட்ட சட்டமாக மாறியதனால் இந்த ICCPR என்பது ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. உண்மையிலேயே இந்த சட்டத்துடைய நன்மைகளை நாங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், நன்மைகளை அனுபவிக்க வேண்டும். நிச்சயமாக நீதிமன்றங்கள் இந்த விடயத்திலே சரியாக நடந்து கொள்ளும். ஏனென்றால் இது ICCPR விடயத்திலே குற்றம் சுமத்தப்பட்டாலும் கூட நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்குகிற போது நிச்சயமாக அதன் உண்மையான தத்துவத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகளை வழங்கப் போகின்றன. இப்போ பொதுவாக எங்களுக்கு தெரியும், நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கிலே சொல்வார்கள் இன்ன சட்டத்தில் இன்ன பிரிவு மீறப்பட்டிருக்கிறதுன்னு சொல்வார்கள். அப்போ அந்த சட்டத்தை பார்க்கிற போது நீதிமன்றங்கள் ஆரம்பகட்ட நீதிமன்றங்கள் உண்மையிலேயே இந்த சட்டத்தினுடைய ஏற்பாட்டை பார்ப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த காவல்துறை செய்ததும் ஆரம்ப நீதிமன்றங்கள் செய்ததும் சரியானது. ஏனென்று சொன்னால் இந்த சட்டத்துக்கு கீழும் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட உறுப்புரை என்ன, இன்ன விடயங்களை இவர்கள் செய்கிற போது இது சட்டமுரணான செயல், இதற்குரிய தண்டனை இதுதான் சொல்லப்பட்டிருப்பதனால் இந்த காவல்துறையும் இதே பிரிவை சுட்டிக்காட்டுவதனால் நீதிமன்றத்தினுடைய மேலதிகமான செயற்பாடு கட்டுப்படுத்தப்படும். ஆனால் இந்த விடயம் சிலவேளை மேன்முறையீடுகளின் மூலம் இது உயர் நீதிமன்றத்துக்கு போகிற நேரம் உயர் நீதிமன்றம் இதில் தலையிட்டு சொல்லலாம். அதே நேரம் அண்மையில் கூட ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதி கூட வெளிப்படையாக நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், இந்த சட்டம் கொண்டு வந்த நோக்கத்திற்கு பயன்படுத்துகின்றீர்கள் இல்லை, நீங்கள் அதுக்கு உரிய நோக்கத்திற்கு பயன்படுத்துங்கள் என்று சுட்டிக்காட்டுகிறது. ஏனால் உண்மையிலே இன்று நடைபெறுகின்ற இந்த குற்றங்களுக்கு இந்த சட்டத்துக்குள்ள தேவையில்லை. ஏன்னா ஏனைய குற்றவியல் பொருத்தமான தகுதியான தோதான ஏற்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் ஏன் இதனை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் இப்போது ஒரு உண்மையில் வேடிக்கையான விஷயமாக இருக்கின்றது. அதாவது இங்குள்ள சட்டங்களில் ஓட்டைகள் இருக்கின்றன, இந்த சட்டங்களில் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் இல்லையா? அதான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒருவருக்கு எதிராக போலீசார் தன்னுடைய குற்றவியல் ரிப்போர்ட் அதை தயாரிக்கிற போது என்ன செய்வார்கள், இவர்கள் புரிந்த குற்றத்தோடு தொடர்புடைய எல்லா ஏற்பாடுகளையும் போடுகின்ற போது, அதாவது ஆரம்ப கட்டத்திலே போடுகின்ற போது நீதிமன்றத்திலே இந்த அறிக்கையினை பார்த்து நீதவான் ஒவ்வொரு குற்றமாக நீங்கள் புலன் விசாரணை செய்யுங்கன்னு சொல்வார். புலன் விசாரணை செய்கின்ற போது சில நேரங்களில் சாட்சிகள் சான்றுகள் இல்லாவிட்டால் அந்த குற்றங்கள்லாம் அகற்றப்படும். அப்போ போடுவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் இதிலே மாட்டாவிட்டால் இதிலே மாட்டுவார், இதிலே சிக்காவிட்டால் அதிலே சிக்கிக்கொள்வார் என்ற நோக்கத்திலே தான் ஒருவரை அகப்பட செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பல ஏற்பாடுகளையும் பல சட்டங்களையும் குறிப்பிடுவது வழக்கம். ஆனால் இதைவிட பாரதூரமான பயங்கரமானது என்னவென்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டம். அதாவது அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்ற சொல்லை உள்ளடக்கி விட்டால் அங்கு நீதவானுக்கு காணப்படுகிற சில தத்துவங்கள் இல்லாமல் போகின்றன. நேரடியாக 90 நாட்கள் தடை செய்து தடுப்பு காவல் வைத்திருக்க முடியும். ஆகவே அதை விட பயங்கரம், இந்த ICCPR விட பயங்கரமான சட்டம் என்னவென்று சொன்னால், ICCPR பொறுத்த வரைக்கும் அது நேரடியாக மேல் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும், பிணை வழங்க முடியாது, பல்வேறு சிக்கல் இருக்குது. ஆனால் ICCPR பொறுத்த வரைக்கும் PTA பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மிக மிக பாரதூரமான ஒரு விடயமாக இருக்குது. ஆகவே தான் இதுதான் இந்த நீதிமன்றங்கள் எதிர்நோக்கிற சவால்களும். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள், அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் சில விடயங்களுக்கு வியாக்கியானம் கூற முடியாது. ஏற்கனவே நினைக்கிறேன் பயங்கரவாதம் என்கிற சொல்லுக்கும் கூட சரியான வியாக்கியானம் இதுவரை வழங்கப்படவில்லை. எது பயங்கரவாதம்? ஆமாம், உண்மையிலேயே பயங்கரவாதம் என்ற சொல் அந்த வாதம் என்ற சொல் இருக்கிறது தானே, வாதம் என்று சொல்லுவோம் நாங்கள். ஆங்கிலத்திலே இசம் என்று சொல்வார்கள், அதாவது டெரரிசம், கம்யூனிசம், சோசியலிசம் என்று சொல்லி அந்த இசம் என்ற வாதம் என்று சொல் வருகிற போது அது ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாடு, குறிப்பிட்ட தன்மை, புரிந்து கொள்ளக்கூடியது, நான் எதிர்பார்ப்பது, சில நேரங்களில் தனிப்பட்ட விடயமாக கூட இருக்கலாம். அதான் அதனுடைய அடிப்படை. இப்போ இந்த பயங்கரவாதம் என்பது எது என்று சொல்கிற போது இதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. என்னுடைய ஆய்வின் பிரகாரம் கிட்டத்தட்ட 108 வரைவிலக்கணங்கள் இருக்கிறது. இதுக்கு பயங்கரவாதம் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு சொல்லுக்கு 108 வரைவிலக்கணம் இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் உலகளாவிய ரீதியில் ஒரு வரைவிலக்கணத்தை சர்வதேசம் அங்கீகரிக்கவே இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், பயங்கரவாதம் என்பது பொதுவாகவே அதனை சொல்கிறாங்க பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் வயலன்ஸ் டுவர்ட்ஸ் அ செகண்டரி டார்கெட்ஸ்ன்னு சொல்வார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, அரசியல் நோக்கமாக இருக்கலாம், சித்தாந்த நோக்கமாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வேண்டி
பொதுமக்கள் மத்தியில், ஆனால் பொதுமக்கள் இலக்கு அல்ல, வேறொருவர் இலக்கு, ஆனால் பொதுமக்கள் மத்தியில் ஐயத்தையும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி பொதுமக்களை துன்புறுத்தி அதன் மூலம் இந்த ஆட்சியாளர்களுக்கு, அரசாங்கத்திற்கு அல்லது பொது நிறுவனங்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவது என்னவென்று சொன்னால் ஒரு அழுத்தத்தை கொடுப்பது, அதன் மூலம் தன்னுடைய இலக்குகளை அடைந்து கொள்வது. உதாரணமாக பொதுமக்கள் இருக்கிற இடங்களில் குண்டு வெடிப்புகளை செய்கிறது பயங்கரவாத செயல், பொதுமக்கள் போகின்ற வாகனங்களை தாக்குவது பயங்கரவாத செயல், நேரடியாக பொதுமக்கள் தெரிந்து கொண்டு தாக்குறது, பொதுமக்களை பணைய கைதிகளாக பிடித்து வைப்பது, இவைகளெல்லாம் இந்த பயங்கரவாத செயல்களுக்கு வரும். என்ன காரணம்? இவைகளை செய்கிற போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்திற்கு, பொறுப்பாக இருக்கிற நிறுவனங்களுக்கு ஒரு அதீதமான அழுத்தம் போகும். என்னவென்று சொன்னால் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அப்போ என்ன செய்வார்கள் சொன்னால், இதனை புரிகின்ற இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபடும் பயங்கரவாதிகளுக்கு மீது அரசாங்கத்துடைய கவனம் திரும்பும், அரசாங்கம் அவர்களுக்கு செவி மடுக்கும், அரசாங்கம் அவர்களோடு பேச முயற்சிக்கும். ஆகவே இது ஒரு கவனத்தை இருக்கின்ற ஒரு விடயமாக கருதப்பட்டு வருகின்றது. இந்த வரலாற்றை பார்க்கின்ற போது இது உண்மையிலேயே ஒரு குறிப்பான சுருக்கமான வரலாற்றை சொல்கிறேன். அதாவது பிரான்ஸ் நாட்டிலே காணப்பட்ட பிரான்சு புரட்சின்னு சொல்லுவோம். இதன் பின்னர் தானே பிரான்சு புரட்சி வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், மன்னர் ஆட்சியை வீழ்த்திவிட்டு ஜனநாயக மக்களாட்சி, ரிப்பப்ளிக்னு சொல்லுவார், மக்களாட்சியை கொண்டு வருகின்ற நோக்கம். அந்த காலப்பகுதியில் இந்த மக்களாட்சிக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் மேக்ஸ்மிலியன் ரொபர்ஸ்பியர் என்பவர். இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மக்களாட்சியை பாதுகாப்பதற்கு வன்முறையை பாவித்தாலும் தவறில்லை என்ற ஒரு கோட்பாட்டுக்கு வருகிறார். அப்போ ஆட்சியாளன் மக்களுக்கு எதிராக வன்முறையை பாவித்தாலும் தவறில்லை, எதற்காக வேண்டி மக்களாட்சியை பாதுகாப்பதற்காக என்று சொல்லி, அப்போது இந்த மக்கள் மத்தியில் அச்சத்தை பயத்தை ஏற்படுத்துகின்ற செயலை புரிந்தது யார்? அரசாங்கம். ஆகவே அரசாங்கம் புரிந்த செயல்தான் காலப்போக்கில் மாறி அப்படியே அரசு சாரா அமைப்புகளிடம், அந்த குழுக்களிடம், ஆயுத குழுக்களுக்கு கைமாறியது. ஆனால் இன்று இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுற அதிகமான குழுக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதனை பதிலி குழுக்கள், ப்ராக்சி குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பதிலி என்ற இந்த குழுக்கள் இவர்கள் உண்மையிலே ஏதோ ஒரு நாட்டு அரசாங்கத்தினால் செயற்படுகிறார். இவர் ஒரு கூலிப்படைகளாக செயற்படுகிறார்கள். எந்த அரசு சார அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த குழு ஏதோ ஒரு நாட்டினால் அரசினால் அவர்கள் நிதி ஆயுத வளங்கள் வழங்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அதன் மூலம் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர்களும் பயங்கரவாத செயலில் ஈடுபடுகிறார்கள். இப்போது அரசுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் இன்று வரைக்கும் ஏன் வரைவிலக்கணப்படுத்தவில்லை? ஆனால் பயங்கரவாத குண்டுவெடிப்பு, பயங்கரவாத நிதி சேகரிப்பு, பயங்கரவாத செயல்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வரைவிலக்கணத்தை குறிப்பிடவில்லை. குறிப்பிடுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சில வேளை இந்த வரைவிலக்கணத்தை பகிரங்கமாக அனைத்துலக ரீதியாக சர்வதேச ரீதியாக அங்கீகரித்தால் அரசுகள் கூட இதில் சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். பொதுமக்களுக்கு எதிராக புரியப்படுகின்ற வன்முறையை பயங்கரவாதம் வரைவிலக்கணப்படுத்த வேண்டியது, அது குற்றவியல் செயலாக இருக்கும். அதனை புரிபவர்கள் அரசாங்கமாக இருந்தால் அங்கு பொறுப்பேற்க வேண்டி வரும். அதன் காரணமாக தான் இன்று வரைக்கும் இந்த பயங்கரவாதம் என்ற சொல்லை வரைவிலக்கணப்படுத்தவில்லை. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அதே போன்று இலங்கையை நாங்கள் ஒரு அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்தினால், ஜனாதிபதிக்கு அது அதிகாரம் இருக்கிறது. ஜனாதிபதி சாதாரண குடியியல் நிலைமையை ஒரு அவசர கால நிலைமை என்று பிரகடனப்படுத்தினால், அவசர கால நிலைமையின் கீழ் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது அவசர கால ஒழுங்கு விதிகளை, சட்டங்களை கொண்டு வருவது. அவ்வாறு கொண்டு வருகின்ற அந்த ஒழுங்கு விதிகளின் கீழ் பயங்கரவாதம் என்ற ஒரு விடயம் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக இலங்கை ஏனைய நாடுகளை விட ஒரு படி மேலே போய் பயங்கரவாதத்தை வரைவிலக்கணப்படுத்தியிருக்கின்றது. இலங்கையில் இருந்த இந்த உள்நாட்டு பிரச்சனைகள், இந்த ஆயுத மோதல் பிரச்சனைகள் காரணமாக இலங்கைக்கு அந்த தேவை இருந்தது. வரைவிலக்கணப்படுத்துகின்ற போதுதான் வழக்கு தொடுக்க முடியும் என்பதற்கான வரைவிலக்கணப்படுத்தியிருக்கின்றார். எங்காவது ஒரு இடத்தில் இந்த பயங்கரவாதம் சொல்லுகிறோம், அதாவது போராளி குழுக்கள் அல்லது தீவிரவாத குழுக்கள் செய்கின்ற விடயங்களை பயங்கரவாதம் சொல்கிறோம். அரச பயங்கரவாதம் என்கிற ஒரு விடயம் இருக்கு. நீங்கள் சொன்னதுபடி இந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக எங்காவது உலகத்தில் அல்லது இலங்கையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பங்கள்? அரச பயங்கரவாதம் சொல்கிற போது முதலாவது அரசு, இந்த அரசுகளுக்கு என்ன சொன்னால், இப்போது எங்களுக்கு தெரியும் உலகளாவிய ரீதியிலே அரச நிறுவனங்கள் இருக்கின்ற, அரசுகள் சேர்ந்து உருவாக்குற நிறுவனங்கள். இதில் அதி உச்ச நிறுவனம் தான் ஐக்கிய நாடுகள் சபை. அப்போ அரசுகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு அமைப்பு தான் ஐக்கிய நாடு சபை. அப்போ ஐக்கிய நாடு சபையுடைய குறிக்கோள் என்னவென்று ஏற்கனவே சொன்னேன். உலக சமாதானம், அமைதி, பாதுகாப்பு, மனித உரிமைகளை பாதுகாத்தல், அதாவது மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை பாதுகாத்தல், இவை குறிப்பான நோக்கங்கள். இந்த குறிப்பான நோக்கங்களை அடைவதற்கு அரசுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அதே போல் அரசுகள் வன்முறையினை, பலத்தை பிரயோகிக்கக்கூடாது.
பலத்தை எப்போது பிரயோகிக்கணும் தற்பாதுகாப்பு நோக்கத்திற்காக அல்லது கூட்டான தற்பாதுகாப்பு நோக்கத்திற்காகவே தவிர பலத்தை பிரயோகிக்கக்கூடாது என்று அந்த ஐக்கிய நாடுகள் பட்டயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டயத்தை ஏற்றுக்கொண்டு தான் இந்த 194 நாடுகளும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக அவர் இருக்கிற போது அந்த அரசனுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. அமைதியை விரும்ப வேண்டும், சமாதானத்தை நேசிக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், மனித உரிமைகளை மதிக்க வேண்டும் என்ற இந்த தேவைப்பாடுகள் எல்லாம் இந்த அரசுக்கு இருக்கிறது. அப்போ இந்த அரசு சர்வதேசத்துக்கு வழங்கியிருக்கிற வாக்குறுதி என்ன? நான் வன்முறையில் ஈடுபட மாட்டேன், மனித உரிமைகளை மீற மாட்டேன், மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவேன் என்ற பொறுப்பை அந்த வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார்கள். இந்த வாக்குறுதியிலிருந்து எந்த அரசு தவறுகிறதோ, எந்த அரசு மீறுகிறதோ அந்த அரசு சர்வதேசத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். நாங்கள் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம். வகை சொல்ல வேண்டிய கடப்பாட்டுக்கு வருகிறார்கள். இந்த வகை சொல்கின்ற கடப்பாட்டிலே தான் இந்த அரச பயங்கரவாத செயல்கள், அரசு மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்துகின்ற வன்முறைகள் கூட உள்ளடங்குகின்றன. உதாரணமாக அரச பயங்கரவாதம் சொல்கிற போது சொந்த அரசாங்கமே சொந்த மக்களுக்கு எதிராக வன்முறையினை இந்த அத்துமீறலை செய்து மக்களை கொன்று குவித்து, மக்களை சித்திரவதை செய்து, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி வழங்காமல், மக்களை அடைத்து வைத்து, இப்படியான நீதி புரியாமல் இப்படியான விடயங்களை புரிந்தால் இது அரசு வேண்டும் என்று புரிகிற செயல்களாக கருதப்படும். அது இந்த வேதனையும் சோதனையும் தாக்கவும் மக்களுக்கு நேரடியாக போவதனால் அரச பயங்கரவாதம் என்று இது விவரிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்திற்கு சர்வதேச பொறுப்பு கூறல் நேரடியாக அரசுக்கு இருக்கிறது. இப்போ இலங்கை அரசு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் இது நேரடியாக சர்வதேசத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. சர்வதேசத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய செயல் என்று வருகின்ற போது தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொறிமுறை வருகிறது. அந்த பொறிமுறை கீழே ஒன்றுதான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை என்பது. எதிர்வரும் 8ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய அந்த பட்டியலின் கீழே இவ்வாறு அரச பயங்கரவாதத்தின் கீழும் அரசுகள் விட்ட தவறுகளுக்கு கீழும் காணப்படுகின்ற செயற்பாடுகள் எல்லாம் பட்டியலிடப்பட்டு ஒவ்வொரு நாட்டினுடைய விவகாரங்கள் அங்கு ஆராய்வுக்கு எடுக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய வழிமுறைகளும் சொல்லப்படுகின்றன. ஆகவே அரச பயங்கரவாதங்களும் தப்பிக்க முடியாது. நினைக்கிறேன் இந்த விடயத்தை இன்னும் நாங்கள் அலச வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்னால் நான் மறந்து விடுவேன் என்று நினைக்கிறேன் ஒரு விடயத்தை. இந்த சாதாரண மக்கள் சட்டத்தை அணுகிற விடயம், சட்டத்தை அணுகின்ற போது சாதாரண மக்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன. சாதாரண ஒரு ஆள் காவல்துறைக்கு சென்று முறையிடுவதை சில வேளை விரும்புவதில்லை. அவருடைய கௌரவத்தை பொறுத்திருக்கலாம், அல்லது பயமாக இருக்கலாம், அல்லது மொழி பிரச்சனையாக இருக்கலாம். இவ்வாறான சாதாரண மக்கள் சட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு, சட்டத்தின் ஆட்சியை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும்? என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் நீதிமன்றத்தில் சென்று நேரடியாக முறையிட்ட சம்பவங்களும் கடந்த காலத்திலே இலங்கையில் இடம்பெற்று, அதாவது காவல்துறையை நம்பாமல் சென்ற சம்பவங்கள். இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தேவை. பொதுவாகவே நாங்கள் சொல்வோம் என்றால் சட்டம் என்பது மக்களை பாதுகாப்பதற்கும் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் தான் சட்டம். அப்போ ஒரு செயல் குற்றச்செயல் நடைபெறுவதற்கு முன்னர், ஒரு குற்றச்செயல் நடைபெற்று இருக்கின்ற போது, அந்த குற்றச்செயல் நடைபெற்றதுக்கு பின்னர் உள்ள சூழல், இந்த 3 சூழல்களுக்கு தான் சட்டம் இருக்கின்றது. இப்போ சட்டம் என்ன சொல்லும்னு சொன்னால், சட்டத்தினால் எது தடுக்கப்பட்ட செயல், சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட செயல் என்பது பற்றி சட்டம் வரைவிலக்கணம் செய்திருக்கின்றது. இப்போ தனிநபராக இருப்பவர் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற போது சாதாரணமான தன்னுடைய அன்றாட விவகாரங்களில் அவர் சட்டம் சொன்ன நடைமுறையை பின்பற்றுகிற போது சட்டம் அவருக்கு பாதுகாப்பு வழங்கும். குறிப்பாக சாதாரணமான விடயத்தை சொல்வோம். நான் உங்களிடமிருந்து ஒரு காணியை வாங்குகிறேன், ஒரு ஆதனத்தை, ஒரு அசை ஆதனத்தை வாங்குகிறேன்னு சொன்னால், நீங்கள் இந்த ரஜித் என்னுடைய நண்பர் என்ற அடிப்படையில் நான் உங்களிடமிருந்து நட்பு முறையாக வாங்க முடியாது. நான் சட்டம் சொல்லியிருக்கிறது எழுத்து மூலம், உரிய ஒரு நொத்தாரிசு மூலம் நான் அதனை எழுதி 2 சாட்சிகள் முன்னிலையில் அதில் பதிவு செய்து அந்த ஆவணத்தை தான் நான் வாங்க வேண்டும். நண்பர் என்பதற்காக நான் பணத்தை கொடுக்க, நீங்கள் அதோடைய திறப்பை கொடுக்க விவகாரம் முடியாது. சட்டத்தை நான் பின்பற்றினால் சட்டம் என்னை பாதுகாக்கும். பின்னர் பிரச்சனை வருகிறவர் நான் நீதிமன்றத்தை சொல்ல முடியாது, இந்திரஜித் என்னுடைய நண்பர், அவரை நம்பினேன் என்று சொல்ல முடியாது. ஏன்? சட்டம், நீதிமன்றம் சொல்லும், சட்ட நடைமுறை இருக்க ஏன் நீர் அதனை பின்பற்றவில்லைன்னு சொல்லும். ஆகவே இது முதலாவது சட்டத்தினுடைய குடியியல் நிலைமை. குற்றவியல் நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட விவகார பட்டியல் இருக்கிறது. இன்ன செயல்களை புரிந்தால் இது குற்றம், குற்றங்களை தடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. அதே போல் குற்றம் புரிந்தால் அது குற்றவியல் தவறாக வரும். இந்த காவல்துறை, போலீஸார் எங்கு இதில் சம்மந்தப்படுகிறார்கள் சொன்னால், அரசினுடைய ஒரு முகவர் என்ற அடிப்படையில் போலீஸாருக்கு இருக்கிற கடப்பாடு என்ன? சமூகத்திலே சட்டம் ஒழுங்கு அல்லது அமைதி ஒழுங்கு நிலவ வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய தலையீடு இருக்க வேண்டும், இவர்கள் வர வேண்டும். சாதாரணமாக ஒரு குற்றம் செய்யப்பட்டால்
ஒரு ஒரு சொல்லும் ஒரு தாக்குதல் அல்லது கொலை அல்லது நடைபெற்றால் உடனே அங்கே யார் வருகிறார்? போலீஸ் வருகிறார். அவர்கள் வந்து அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் ஏற்பட்ட அந்த குற்றத்திற்கு உரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இரண்டாவது, அமைதியை ஒழுங்கை பழைய நிலைமையை கொண்டு வர வேண்டும். ஏன் அந்த குற்றத்தை அடிப்படையாக இன்னும் சில வன்முறைகள் உருவாகிவிடும், அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆகவே போலீஸார் இதனை தன்னுடைய ஒரு பணியாக பொறுப்படுத்தி செய்கின்ற போது அங்கு வர்ற பிரச்சனை என்ன சொன்னால், போலீஸுக்கு போகாமல் நாங்கள் வேறு வழியில் போகலாமா என்றால் முடியாது. ஏனென்று சொன்னால் சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் குற்றவியல் என்று குற்றச் செயல்கள் என்று வருகிற போது, அதாவது குற்றச்செயல்னா என்ன? ஒருவருடைய உயிருக்கு, ஒருவருடைய உடலுக்கு, அவருடைய ஆதனங்களுக்கு ஏதாவது ஒருவர் விரும்பி எண்ணி திட்டமிட்டு செய்கின்ற ஒரு தீங்கு, ஒரு சேதத்தை ஏற்படுத்துகின்ற, ஊரை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல். அவ்வாறு புரிகின்ற போது அது குற்றவியல் சட்டம் வரைவிலக்கணப்படுத்தியிருக்கின்றது. அதற்கு போலீஸாருடைய தலையீடு கண்டிப்பாக தேவை. ஆனால் போலீஸாரை நம்பவில்லை என்று சொல்லி நாங்கள் நீதிமன்றம் நேரடியாக போக முடியாது. நீதிமன்றத்தில் போகக்கூடிய விடயங்களை பொறுத்த வரைக்கும் குற்றவியலோடு சம்பந்தப்பட்டிருந்தால், இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் செய்கிற போது, உதாரணமாக இன்று காசோலை கொடுக்கல் வாங்கல் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. காசோலை கொடுக்கல் வாங்கல் மூலம் ஒருவர் ஈடுபடுகிற போது காசோலை மறுக்கப்படுகிறது, அது மதிக்கப்படவில்லை. ஆகவே அதாவது வங்கியில் பணம் இல்லை, காசோலை திரும்பப்படுகிறது. இது ஒரு குற்றச்செயல், இப்போது ஒரு குற்றச்செயலாக இருக்கிறது. ஆனால் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நீதிமன்றத்தை அணுக முடியுமா இல்லையா என்ற கேள்வி வர நேரம் நான் இதனை ஒரு குடியியல் விவகாரமாக கருதி போலீஸுக்கு போகாமலுக்கு நீதிமன்றத்திடம் போய் தனிப்பட்ட ரீதியாக ஒரு சட்டத்தரணி மூலம் நான் வழக்கு தாக்கல் செய்யலாம். அங்கு போகிறது அது குடியியல் விவகாரமாகவே கருதப்படும். ஆனால் அது இல்லாமலுக்கு நான் நேரடியாக போலீஸுக்கு சென்று போலீஸ் மூலம் ஒரு முறைப்பாடை செய்து, நாங்கள் எஃப்ஐஆர்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை, இது முக்கியமானது அறிக்கை. மேலும் சொன்னால் எந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸாரிடம் செய்யப்படுகின்ற முதல் அறிக்கை, அந்த கூற்று வந்து சட்டத்தில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், பாரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதன் காரணமாகத்தான் போலீஸுக்கு செல்ல வேண்டும், காவல்துறைக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு போகிற போது அது பின்னர் இந்த வழக்கு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுகின்ற போது இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கும்னு சொல்லப்படும். இன்னொரு விடயம் இருக்கிறது, அதாவது நல்லிணக்க சபைன்னு சொல்லுவோம், அதாவது சமத்த மண்டலம் என்று சொல்லுறது, இதுவும் சட்டத்தில் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடும் அல்லது சாதாரண மக்களுக்கு? அதாவது மத்தியஸ்தர் சபைன்னு சொல்லுவாங்க. மத்தியஸ்தர் சபை முறை வந்திருக்க நோக்கம் என்னன்னு சொன்னால், எல்லா பிரச்சனைகளுக்கும் போலீஸாருக்கு போகுவதோ அல்ல நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் இருக்கிறது. எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போனவர்களுக்கு நீதிமன்ற அனுபவம் வந்து அவ்வளோ ஒரு சுயான அனுபவமாக இல்லை, ஒரு கசப்பான அனுபவம் தான் இருக்கும் எல்லோருக்கும். அவை நீதிமன்றத்துக்கு முன்னால் போவதற்கு முன்னர் இந்த நீதிமன்றத்துக்கு வெளியில் மாற்று வழிகளில் எவ்வாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பதில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் இந்த மத்தியஸ்தர் சபை முறை என்பது. இப்போ பொதுவாக எங்களுக்கு தெரியும், இந்த குடியல் அல்லது சிறிய சிறிய தகராறுகள் பிரச்சனை இருந்தாலும் கூட இதனை எப்படி நாங்கள் இணங்கி பேசி தீர்த்து கொள்ள முடியும் என்பதற்கு போலீஸார் என்ன செய்வார்கள் சொன்னால், போலீஸ் முறைப்பாடு போகிற போது அந்த விடயங்களை நேரடியாக இந்த மத்தியஸ்தர் சபைக்கு அனுப்புவார்கள். மத்தியஸ்தர் சபை முறை என்பது அதாவது நீதிமன்ற கட்டமைப்புக்கு வெளியில் இந்த பிணக்குகளுக்கு ஒரு அமைதி தீர்வை அடைவதான் நோக்கம். அந்த வகையில் 5 லட்சம் ரூபாய் குறைவான வழக்குகள் வருகிற போது, பெறுமதியான வழக்குகள் வருகிற போது, இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களை இவர்கள் அணுகுகின்ற போது நீதிமன்றத்துக்கு நேரடியாக வழக்கு தொடர முடியாது. இது எந்த 5 லட்சம் ரூபாய் சம்பந்தப்பட்ட அதுக்கு குறைவான வழக்குகளாக இருந்தால் நேரடியாக என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் சென்று அங்கு போகிற போது நீதிமன்றம் சொல்லும், நீங்கள் நேரடியாக இந்த மத்தியஸ்தர் சபை முறைமையின் கீழே போய் அங்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இணக்கப்படாத நீங்கள் அந்த அதாவது நான் செட்டில்மெண்ட் சர்டிஃபிகேட்டோடு தான் வரணும்னு சொல்வார்கள். அதாவது நீங்கள் கட்டாயம் எங்கே போக வேண்டும், இந்த மத்திய சபைக்கு முன்னால் போய் மத்திய சபை மூலம் உங்களுக்கு பிறக்கை தீர்வு காண முடியவில்லை என்றால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய நீதிமன்றத்துக்கு வர வேண்டும்னு சொல்லும். அவை இந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் வருகிற போது இவர்கள் இந்த இணக்கமற்ற தீர்வை இணக்கப்படுத்த முடியாது என்பதற்கான சான்றிதழை கொண்டு வந்தால்தான் அவர்கள் நேரடியாக வர முடியும்னு சொல்லும். அந்த வகையில் இப்போது இந்த மத்தியஸ்தர் சபை முறைமை என்பது சட்டத்தின் பாகம். ஏன் சட்டத்தின் பாகம்னு சொல்கிறோம்னு சொன்னால், எல்லா வழக்குகளுக்கும் உடனடியாக நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னு சொன்னால், நீதிமன்றத்திற்கு முன்னால் போகிற போது வழக்குகளுடைய எண்ணிக்கை, வழக்குகளுடைய தாமதம் ஒரு பிரச்சனையாக இருப்பதனால நீதிமன்றம் சொல்லும், நீதிமன்றத்துக்கு வெளியில் போய் நீங்கள் தீர்வு காணுங்கள். தீர்வு கண்டதற்கு பிறகு அவர்கள் தீர்வு காண முடியவில்லை என்று வந்தால் மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு முன்னால் வாருங்கள்னு சொல்லும். அப்போ இந்த மத்திய சபை முறைமை
ஒரு பயனுள்ள முறைமையாக காணப்படுது. இலங்கையில் மிக பரவலாக இது நடைமுறையில் இருப்பது நிச்சயமாக நினைக்கிறேன். இந்த விடயம் ஏன் கேட்டென்றால் சாதாரண மக்களுக்கு இந்த விடயம் சரியாக சென்று சேரவில்லை. சமத்த மண்டலங்கிற சொல் ஒரு சிங்கள அடிப்படையிலான ஒரு சபையா என்கிற விடயம் இருக்கிறது. எங்களுக்கு ஞாபகம் இருக்குது பஞ்சாயத்து முறைமை என்ற அடிப்படையில் தான் இந்த சமத்த மண்டலம் என்பது, அதாவது மத்தியஸ்தர் முறைமை. நாங்கள் இதனை பற்றி தனியே ஒரு நிகழ்ச்சியில் பேச முடியும். நிச்சயமாக இந்த தமிழ் பிரதேசங்களை பொறுத்தவரை இந்த நீங்கள் சொல்கிற இந்த மத்தியஸ்த சபை எந்த அளவுக்கு இயங்குகிறதுங்கிற ஒரு தரவு இருக்கிறதா? அதாவது எல்லா பிரதேசங்கள்லையும் ஒவ்வொரு பிரதேச சபைக்கு கீழே மத்தியஸ்த சபை முறைமைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவை பிரதேச சபைகளுக்கு நீங்கள் சென்று விசாரித்தால் அங்கு இந்த மத்திய சபை முறைமை இருக்கிறது. குறிப்பாக திருமண பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் தவிர ஏனைய பிரச்சனைகள் இணங்கி தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிற போது அவற்றை செய்து முறைப்பாடு செய்தால் அதனை இந்த மத்திய சபைகள் விசாரித்தன மத்திய சபையின் நோக்கம் என்னன்னு சொன்னால் 2 தரப்பையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களை பேச வைத்து அவர்கள் ஒரு இணக்க தீர்வுக்கு வருவதற்கு இவர்கள் ஒத்துழைப்பு வழங்குவதுதான் இந்த மத்திய சபையினுடைய நோக்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த விடயம் சாதாரண மக்களுக்கு ஒரு பிரயோசனமான விடயமாக இருக்கும். அதாவது மத்திய சபை என்றால் என்ன, தனி ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் நிச்சயமாக. இப்பொழுது நாங்கள் மீண்டும் செல்லலாம். இந்த பொறுப்புக்கூறல், அரசாங்கம் பொறுப்புக்கூறல் என்ற விடயத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். அதாவது பயங்கரவாத குழுக்கள் என்று சொல்வோம். அந்தந்த மக்கள் தங்களுடைய தரப்பில் போராடுகின்றவர்களுக்கு போராளிகள் என்று சொல்கிறார்கள். எனவே அவர்கள் போராளிகள் என்று சொல்கிறார்கள். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது பயங்கரவாத குழு என்று சொல்கிறது. இதுதான் சாதாரண நடைமுறை. இப்பொழுது இந்த பொறுப்புக்கூறல் விடயத்திலே அரசாங்கங்கள் எந்த அளவுக்கு இது சாத்தியமான விடயம்? இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனையை பொறுத்தவரையில் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற சமூகங்களை பொறுத்தவரையில் பொறுப்புக்கூறல் இன்னும் செய்யப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சர்வதேசம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு குறிப்பாக நான் நினைக்கிறேன், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்புக்கூறல் விடயத்திலே அரசாங்கமோ அல்லது சர்வதேசமோ இன்னமும் ஒரு பதிலை சொல்லவில்லை. உங்களை பொறுத்தவரையில், இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பொறுப்புக்கூறல் எந்த அளவுக்கு சாத்தியமானது? பொறுப்புக்கூறல் என்பதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச ரீதியாக நான் ஏற்றுக்கொண்ட விடயத்தை, மனித உரிமை விடயமாக இருக்கட்டும், சர்வதேச சட்ட விடயமாக இருக்கட்டும், மனிதாபிமான சட்டமாக இருக்கட்டும், சர்வதேச ரீதியாக நான் வாக்களித்திருக்கிறேன், இன்னென்ன விடயங்களை நான் பின்பற்றுவேன்னு சொல்லி அவ்வாறு ஏற்றுக்கொண்ட அந்த விடயங்களை நான் பின்பற்றாமலுக்கு விடுகிற போது, மீறுகின்ற போது, அதற்கு உரிய நிவாரணத்தை உள்நாட்டில் வழங்காத போது நான் சர்வதேசத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏன் அவ்வாறு செய்தேன், ஏன் நிவாரணம் வழங்கவில்லை, ஏன் அந்த மக்கள் இன்னும் கஷ்டப்படுகிறார் என்பதற்கான அந்த பதிலை நான் சொல்ல வேண்டும். யாருக்கு? சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும். இதுதான் பொறுப்பு சொல்லுதல்னு சொல்லப்படும். ஏனென்று சொன்னால் நான் பகிரங்கமாக சென்று அங்கு என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் வாக்குறுதி வழங்கியிருக்கிறேன் என்பது நோக்கம். அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசு ஐக்கிய நாடு சபை உறுப்பினராக சர்வதேச ஒப்பந்தங்கள், மனித உரிமைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசாக இலங்கை அரசுக்கு சர்வதேச கடப்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி ஆயுத மோதலின் போது, இந்த யுத்தத்தின் போது பல்வேறுபட்ட மனிதாபிமான அவலங்கள் இடம்பெற்றதுக்கான சாட்சிகள், சான்றுகள் காணப்படுகின்றன. இதன் கீழ் உருவானது தான் இந்த சர்வதேச பொறுப்புக்கூறல் தொடர்பான அம்சம். ஆகவே 2009ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் சர்வதேசம் இன்று இலங்கையை ஒரு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு அரசாக பட்டியலிட்டு இருக்கின்றது. இந்த பட்டியலின் கீழ் மிக நீண்ட வரலாறு இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சொல்கின்ற போது 2009ஆம் ஆண்டு இலங்கை அரசு சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதி என்னவென்று சொன்னால், இங்கு மீறப்பட்டிருக்கிற மனித உரிமை மீறல், மனிதாபிமான சட்ட மீறல் மற்றும் ஏனைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு முறையான ஒரு தீர்வினை வழங்குவோம் என்ற ஒரு பெரிய ஒரு வாக்குறுதியை வழங்கியது. உள்நாட்டு பொறிமுறையின் அதாவது பொதுவாக நாங்கள் உரிய நிவாரணத்தை வழங்குவோம் என்று. ஆனால் அங்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் வெளிப்படையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயத்தை பொறுத்த வரைக்கும் 2009ஆம் ஆண்டு இலங்கை அரசுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தான் 2009ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கைக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பிறகு வந்த தீர்மானங்கள் எல்லாம் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டு வந்த தீர்மானங்கள். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் வந்தபோது அந்த அரசாங்கத்தின் கீழே சர்வதேசத்துக்கு சென்று நாங்கள் வழங்கிய வாக்குறுதி என்னவென்றால், நாங்களும் சேர்ந்து ஆக்சுவலாக கோ ஸ்பான்சர் இணையான அனுசரணை வழங்கிய ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்திலே சொல்லப்பட்ட பல்வேறு விடயங்கள் ஒன்றுதான் இந்த நிலை மாறுகால நீதி. ஆயுத மோதல் நடைபெற்று குழப்பங்கள் நடைபெற்று நிரந்தர சமாதானத்தை அடையும் வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதிக்கு பேர் நிலை மாறுகால நீதி காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் 4 அம்சங்கள் இருக்கின்றன.
பொறுப்பு கூறல் நீதி புரிதல் என்ற அம்சம், உண்மை விளம்புதல் என்ற அம்சம், பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அம்சம், அதே போல இந்த பிரச்சனை மீண்டும் வராமலுக்கு எவ்வாறான பொறிமுறைகள் கையாண்டு மக்களுக்கு இதனை அறிவூட்ட முடியும் என்ற அம்சம். இவ்வாறான இந்த பொறிமுறைகளை கையாள வேண்டும் என்பதில் முதலாவது பொறுப்பு கூறுதல் என்ற அம்சத்திலே இலங்கை அரசு இந்த பொறுப்பு கூறலுக்கு என்ன யுத்த குற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறதா, மனிதாபிமான ரீதியான குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றனவா, அதாவது மனிதாபிமானத்துக்கு எதிரான பாரிய குற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை விசாரணை செய்து இதனை புரிந்தவர்களுக்கு நீங்கள் தண்டனை வழங்காவிட்டால் அந்த விடயம் இன்னும் தண்டனை அனுபவிக்கப்படாத குற்றங்களாக இருந்து வரும். ஆங்கிலத்திலே இம்பியூனிட்டி என்று சொல்வாங்க. இம்பியூனிட்டி என்று சொல்கிற போது குற்றம் செய்துவிட்டு தண்டனையிலிருந்து தப்பித்திருத்தல், தண்டனை கிடைக்கப்படாமல் இருத்தல்னு சொல்லப்படும். அந்த இம்பியூனிட்டி என்பது ஒரு பாரதூரமான பிரச்சனை. ஏன்னு சொன்னால் எதிர்காலத்துக்கு கொடுக்குற செய்தி என்ன, குற்றம் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம், குற்றம் செய்து தண்டனை அனுபவிக்க தேவையில்லை என்று சொன்னால் எதிர்காலங்களில் திரும்ப புரிவார்கள். அதற்காக வேண்டித்தான் கட்டாயம் ஒருவர் குற்றம் புரிந்தால், தவறு செய்தால் அவருக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. அவை இதற்கு கீழே தான் இலங்கை அரசாங்கம், அதாவது இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு, 2015ஆம் ஆண்டு, 2024ஆம் ஆண்டு வரைக்கும் கொண்டு வர 10 தீர்மானங்களில் சொல்லப்பட்ட அம்சம் 3 அம்சங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அம்சம் பொறுப்பு கூறுதல், இரண்டாவது நல்லிணக்கம், மூன்றாவது மனித உரிமை பாதுகாப்பு. இந்த 3 அம்சங்கள்லையும் 3 முக்கியமான விடயங்கள் இருக்கிறது. முதலாவது சொல்லப்பட பொறுப்பு கூறுதல்னு சொன்னால் இந்த இறுதி ஆயுத மோதலின் போது அதாவது போரன் வருகின்ற 2 தரப்புகள்லையும் இந்த குற்றங்கள் புரியப்பட்டிருக்கலாம். யார் என்ன குற்றம் புரிந்தார்கள் என்பதற்கான சாட்சிகள் சான்றுகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் விசாரணை செய்து குற்றம் புரிந்தவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்க வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அதனை உள்நாட்டில் கூட இதுவரைக்கும் அதனை நிறைவேற்றவில்லை. இதற்காக வேண்டித்தான் இந்த 10 தீர்மானங்களை சொல்கிறது என்ன சொன்னால் சர்வதேச ரீதியான விசாரணை வேண்டும், சர்வதேச ரீதியான தலையீடு வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் பார்த்தோம். 2015ஆம் ஆண்டு வந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அதிலே சொல்லப்பட்ட தீர்மானத்தில் இலங்கை இணை அனுசரணை வழங்கிய தீர்மானம், அதிலே சொல்லப்பட்ட விடயம் என்று சொன்னால் அதாவது இலங்கை அரசு எதனை ஆராய்கிறதுன்னு சொன்னால் பொதுநலவாயம் மற்றும் ஏனைய நாடுகளைச் சேர்ந்த புலனாய்வாளர்கள், சட்ட அறிஞர்கள், நீதிபதிகளை கொண்டு வந்து ஒரு கலப்பு முறைமையை கொண்ட ஒரு பொறிமுறையை இலங்கையில் உருவாக்கி இந்த இவற்றை விசாரித்து தீர்வு வழங்குவதற்கான ஒரு கரிசனை இருக்கிறது என்பதனை உள்ளடக்கியிருந்தார்கள். ஆனால் பிறகு 2019ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு வந்த அரசு என்ன செய்தென்றால் அதனை முற்றாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லிட்டாங்க. இப்போ நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது. ஆனால் இன்று இருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு போக தேவையில்லை, உள்நாட்டிலே இதனை தீர்வு காண முடியும் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். நேற்றும் கூட வெளிநாட்டு அமைச்சருடைய அபிப்பிராயம் என்னவென்று சொன்னால் இன்று நடைபெற இருக்கிற 8ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிற மனித உரிமை பேரவை அமர்வுக்கு போவதற்கு முன்னர் அவர் கூறியிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கைக்கு இப்போது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கால அவகாசமும் சந்தர்ப்பமும் தேவை என்றால் எங்களுடைய நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அவகாசம் தேவைன்னு சொல்லியிருக்கிறார். அதனையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எவ்வாறு இன்று இருக்கிற இந்த அரசாங்கம் சர்வதேசத்தை நம்ப செய்ய முடியும், சர்வதேசத்தை சம்மதிக்க செய்ய முடியும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம். ஆனால் பல்வேறுபட்ட நம்பகரமான ஒரு செயற்பாடுகள் காணப்படுவதனால இன்று அனைவரிடமும் ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்த எதிர்பார்ப்பை விட இப்போ இருக்கிற எதிர்பார்ப்பு ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பாக இருப்பதனால சர்வதேசம் ஓரளவு அவகாசம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட 60-21 என்ற தீர்மானத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அவர் இலங்கைக்கு வந்து சென்றிருக்கிறார். வந்து அவர் இதனை ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். அதிலே அவர் உள்ளடக்கிற விடயங்களில் மிக முக்கியமாக பொறுப்பு கூறலை சுட்டி காட்டியிருக்கின்றார். அவருடைய அறிக்கையை ஒரு சாதாரணமான ஒரு அறிக்கை. ஆனால் இந்த அறிக்கையை மையமாக வைத்து எதிர்வருகின்ற மனித உரிமைகள் கூட்டத்தொடரிலே இலங்கைக்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த தீர்மானத்திலே இந்த விடயம் உள்ளடக்கும். ஏன்னா கடந்த தீர்மானங்களை நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விடயம் பொறுப்பு கூறல் விடயத்திலே இலங்கை அரசாங்கம் ஒரு உள்ளக பொறிமுறையை கொண்டு வந்து இதற்கான ஒரு தீர்வை காணாவிட்டால் சர்வதேச பொறுப்பு கூறல் செயல்முறை முக்கியம். ஆனால் அதிலும் ஒரு மேலதிகமான வாசகத்தை உள்ளடக்கியிருந்தார்கள் அந்த தீர்மானத்திலே. கடந்த காலங்களில் வந்த தீர்மானத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருக்கிற அரசுகள், ஐக்கிய நாடு சபையில் இருக்கிற அரசுகள் தங்களுடைய நாடுகளில்
எவ்வாறான நீதிமுறை பொறிமுறைகளை கையாள முடியுமோ அவற்றை கையாண்டு இந்த விடயத்துக்கு தீர்வு காண வேண்டும் சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன கருத்துன்னு சொன்னால், இங்கே சொல்லப்படும் யுத்த குற்றம், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் புரியப்படுது, இனப்படுகொலை குற்றங்கள் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதனால் இவற்றை புரிந்தவர்கள் யாராவது உங்களுடைய நாட்டுக்குள் வந்தால் உங்களுடைய சட்டமுறைமை கீழே அவர்களுக்கு வழக்கு தொடுக்க முடியும் என்ற ஒரு வழிமுறை அந்த தீர்மானங்களை காட்டப்பட்டிருந்தது. அப்போ அவ்வாறு காட்டப்பட்டிருப்பதனால் இன்று ஐக்கிய நாடுகள் சபை நேரடியாக ஒரு பொறிமுறையை உருவாக்கி வழங்காவிட்டாலும் அந்த அங்கத்துவ நாடுகளில் தோதான வசதியான சட்டங்கள் இருந்தால் அவர்கள் அந்த சட்டத்தை பாவித்து அவர்கள் இவ்வாறான நபர்கள் வருகிற போது அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம். ஆனால் பொதுவாக எங்களுக்கு தெரியும், இப்போது அதிகமான இந்த பட்டியலிடப்பட்ட நபர்களுக்கு எதிராக வெளிநாட்டுக்கு செல்வது வீசா வழங்கப்படுவதில்லை, அவர்கள் நாடுகளுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்று பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 50-60 பேருடைய பேர் பட்டியல் இப்போது பொதுவாக வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவைதான் சர்வதேச பொறுப்புக்கூறலாக கருத முடியும். இது ஒரு சாதாரண அதாவது வாய்ப்பான ஒரு விடயம் தான் சொல்ல முடியும். நாங்கள் இறுதி கட்டத்தை இருந்திருக்கிறோம். இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது, இந்தியாவுக்கு சொந்தமானது என்ற ஒரு வாத பிரதிவாதம் சென்று கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அங்கு சென்று வந்திருக்கிறார். எனவே இந்த விடயம் தற்போது பேசப்படுகிற விடயமா இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வரப்போகிறது. எனவே இலங்கை மக்களுக்கு இந்த அதாவது சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு நாட்டுக்கு ஒரு இடத்தை நாங்கள் வழங்கிவிட்டால் பின்னர் அந்த நாட்டிலிருந்து அதை எடுக்க முடியுமா? அது எந்த அளவுக்கு சாத்தியம்? உண்மையிலே கச்சத்தீவு பிரச்சனை என்பது பேசப்படுகிறது என்று சொன்னால் நாங்கள் பார்க்க வேண்டும், தேர்தல் வரப்போகிறது. ஆகவே தேர்தல் காலங்களில் வருகின்ற ஒரு விடயமாக கச்சத்தீவு உருவாகி இருக்கிறது. உண்மையிலே கச்சத்தீவு தொடர்பான சட்ட நிலைமை என்ன என்று ஆராய்கிற போது இந்த கச்சத்தீவு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கிற ஒரு குறிப்பான தீவாக இருக்கிறது. இந்த தீவினை புராதனமான வரலாற்றை பார்க்கிற போது அதிகமாக இது ராமநாதபுர ராஜதானி கீழே அவருடைய அந்த கட்டமைப்புக்குள்ளே அந்த ஜமீன் என்று சொல்லுவோம் அந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்திருக்கிறதாக சில வரலாறுகள் சொல்கின்றன. ஆனால் ஆங்கிலேயருடைய டச் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயருடைய காலப்பகுதியில் இது முழுமையாக இலங்கையோடு சேர்ந்து இலங்கை நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது. இது எவ்வாறு இருந்தாலும் இலங்கையும் இந்தியாவும் தன்னுடைய நட்பு முறை ரீதியான விவகாரங்களை தீர்த்து கொள்வதற்காக 2 ஒப்பந்தங்களை செய்தார்கள். 1974ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தத்தை செய்தார்கள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே இந்த பாக்கு நீரிணைன்னு சொல்வோம், இந்த எல்லையிலே நாங்கள் எங்களுடைய சர்வதேச கடல் எல்லை கோட்டை வரைவோம் என்று சொல்லி அதனை அளந்து அதனை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து வரைகிற போது அந்த வரைகோடு கச்சத்தீவு இலங்கைக்குள் வருகிறது. அப்போ இலங்கைக்குள் வருவதான கச்சத்தீவாக அந்த கோடு வரையப்பட்டு முடிந்துவிட்டது. 74ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் 76ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மன்னார் வளைகுடா ஒப்பந்தம். ஆகவே தான் இந்த 74ஆம் ஆண்டு ஒப்பந்தத்திற்குள்ள மிக தெளிவாக வரையப்பட்ட கோடுகளின் பிரகாரம் 2 நாடுகளுடைய இந்த அளவியலாளர்கள் கடலியல் சார்பான இந்த நிபுணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தீர்மானித்து வழங்கியது. ஆகவே கச்சத்தீவு இலங்கையினுடைய ஆழ்புலத்திற்குள் வந்துவிட்டது. இதனை அந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக சொல்கிறார்கள். என்னன்னு சொன்னால், நாங்கள் இணங்கி கொண்ட இந்த அளவீட்டின் பிரகாரம் கச்சத்தீவு இலங்கையுடைய எல்லைக்குள்ளே வருவதன் காரணமாக நீங்கள் எங்களுக்கு 2 விடயங்களை அங்கீகரிக்க வேண்டும். என்ன விடயங்கள்? பொதுவாக கச்சத்தீவில் இருக்கிற சென்ட் அந்தோனியார் தேவாலயத்திற்கு இந்தியாவினுடைய பக்தர்கள் கடவுச்சீட்டின்றி வீசா இன்றி வர வேண்டும். வருடாந்தம் நடைபெறுகின்ற அந்த திருவிழாவுக்கு வர வேண்டும். ஒன்று அங்கீகரிக்கிறீர்களா? ஆம், அங்கீகரிக்கிறோம். 2வது விடயம் என்ன? இந்திய மீனவர்கள், குறிப்பாக இந்திய மீனவர்கள் மீன்பிடித்து விட்டு ஓய்வெடுப்பதற்கு, மீன்பிடித்து விட்டு வந்து தன்னுடைய மீன் வலைகளை காய வைப்பதற்கு, உலர விடுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த 2 விடயங்களும் இதிலே உள்ளடக்கிறது இந்த ஒப்பந்தத்தில். இந்த 2 விடயத்தையும் இலங்கை அரசு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. ஒப்பந்தம் முடிந்து விட்டது. இலங்கையிலே சட்டமாக்கியாச்சு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில். இந்தியாவிலே ஒரு சர்ச்சை உருவானது. கச்சத்தீவு என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு பரப்பு, இதனை எப்படி நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுப்பீர்கள் என்று மத்திய அரசாங்கத்தை நோக்கி தமிழ்நாட்டு அரசாங்கம் கேட்கின்றது. இது அவருடைய உள்நாட்டு பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனைகள் உள்ளடங்கி இருப்பது அவருடைய அரசியல் கட்சி சார்பான ஒரு விவகாரம் ஒன்று. ஆனால் இவ்வொரு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் கூட இந்த விடயத்தை, மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, தமிழ் மக்களுடைய இன ரீதியான பிரச்சனை, இவற்றைத்தான் அவருடைய தேர்தல் காலங்களில் பரப்புரையாக முன்வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த கச்சத்தீவு விவகாரம் வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவு எங்களுக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்று இருக்கிற இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம், 74ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின் பிரகாரம், சர்வதேச சட்டத்தின் பிரகாரம், இலங்கையினுடைய இறமையின் பிரகாரம் இந்த விடயம் முடிவடைந்து விட்டது. இதனை இந்தியா திரும்ப மீண்டும் கேட்கவே முடியாது. இலங்கைக்கு அவ்வாறு வழங்க வேண்டிய தத்துவம் கிடையாது. ஏன்னா இலங்கையினுடைய அரசியலமைப்பின் கீழ், அரசியலமைப்பினுடைய அந்த வரையறைகளுக்கு கீழே கச்சத்தீவு இலங்கையினுடைய பாகமாக ஆக்கப்பட்டு விட்டது. இலங்கையினுடைய சட்டமாக ஆக்கிவிட்டார்கள். ஆகவே முழுமையாக இப்போ அதனுடைய கட்டுப்பாடும் பாதுகாப்பும் நடைமுறையும் இலங்கையினுடைய அரசாங்கம், அதாவது இலங்கையினுடைய கடற்படையினுடைய பாதுகாப்புகள் இருப்பதனால்
அது இலங்கையின் பாகமாக மாறிவிட்டது. ஆனால் இதனை சர்ச்சையாக மாற்றுவதனால இந்திய அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இது அரசியல் ரீதியான ஒரு கோஷமாக இருக்கலாமே தவிர நீண்ட காலத்தில் இந்த நன்மையை வழங்கப் போவதில்லை. ஆனால் இணங்கி கொண்டதன் பிரகாரம் இந்திய பக்தர்கள் வர முடியும். ஆனால் அதிகமாக இந்திய மீனவர்கள் அந்த கச்சைதீவை சுற்றி இருக்கிற கடற்பரப்பில் மீன் பிடிக்க முடியாது. ஆனால் அவர்கள் வந்து ஓய்வெடுக்கலாம். ஆனால் வருவதில்லை. பொதுவாக கச்சைதீவுக்கு இந்திய மீனவர்கள் வருவதில்லை. ஆனால் இந்திய பக்தர்கள் மாத்திரம்தான் இந்த தேவாலயத்துக்கு வருகிறார்கள். இதுதான் கச்சைதீவு தொடர்பான இன்றைய நிலைப்பாடாக இருக்கின்றது. நிச்சயமாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி முடிகிற போது இந்த கச்சைத்தீவு இலங்கைக்கே சொந்தம்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுடன் நிச்சயமாக. நன்றி உங்களுடைய நேரத்தை செலவழித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. சிறந்த விடயங்களை நாங்கள் கற்கக்கூடிய அதாவது சாதாரண பொதுமக்கள் சட்டத்தை எப்படி அணுகலாம்ங்கிற விடயத்தை முதல் பொறுப்பு கூறல் விடயம் வரை நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு இங்கே வந்து. நன்றி சூரியன் சொந்தங்களே. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக சிறந்த கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியிலே போய்ந்திருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை அடுத்த வாரம் நாங்கள் சந்திப்போம். அதுவரை ராகுலுடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.